வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது லக்ராஞ்சி இன்டர்போலேஷன்ஸ் மெத்தட், அதோட இன்ட்ரொடக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன்ஸ் மெத்தடை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஜோசப் லூயிஸ் லக்ராஞ்சி தான். ஸோ அவரோட இயர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 1736 to 1813. அதே மாதிரி இவரோட எடிஷன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய புக்ஸ் இவர் எழுதியிருக்காங்க. ஸோ அவரோட எடிஷன்ஸ் ஆஃப் த புக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸான புக்ஸு. அதே மாதிரி லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன்ஸில் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் என்ன பார்க்குறோன்னா லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன்ஸோட ஓவரால் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸாக இருக்கும். அதாவது ஒரு பாயிண்ட் எப்படி நம்ம டிஸ்டிங்க்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும். டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ 2 வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸு ஒய்ங்கிற வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு இடையில் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ்னால் எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேரியபிளுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு தான் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ஐ ஒய்ஜேன்ட்டு நோட்டேஷன்ஸ் டிஃபர் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட லக்ராஞ்சிஸ் மெத்தட். அந்த லக்ராஞ்சிஸ் மெத்தடில் இன்டர்போலேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைப்பு, செகண்ட் டைப்பு, தேர்ட் டைப்புன்னு இல்லாமல் nth டிகிரிஸ் வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அப்படி கேல்குலேட் பண்ணுறது தான் nth டிகிரி பாலினாமியல் அப்ராக்சிமேஷன்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஃப் எக்ஸுன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுதான் நம்மளோட லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன்ஸ். ஸோ லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன்ஸ்க்கான ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா y = நம்மளோட வேரியபிள்ஸ் y = எப்படி நம்ம வேரியபிள்ஸை கம்பைன் பண்ணுறோன்னா அதாவது x மைனஸ் x1, அதாவது x0 மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம், அடுத்தது x1, அடுத்தது x2, இந்த மாதிரி நம்ம ப்ளஸ் எக்ஸட்ரா xn டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். x0 எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸில் x0 விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் எழுதணும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு x மைனஸ் x1 இன்ட்டு x மைனஸ் x2 எக்ஸட்ரா x0ஓட வேல்யூஸ் நம்மளுக்கு அந்த இடத்துல வரல இல்லையா. ஏன்னா x0 தான் நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸில் டிவைட் பண்ணுறோம். ஸோ x0 கீழே அசைன் பண்ணுறனால இந்த ஈக்குவேஷன்ஸில் x0 எடுக்கும்போது மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸில் நம்மளுக்கு x0ங்கிறது வராது. அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு y0ன்னு சொல்லிட்டு y0 மல்டிபிள் பண்ணிடுறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ வந்து x1 அசைன் பண்ணிக்கிறோம். அப்படி அதே மாதிரி x1 அசைன் பண்ணிக்கிறோம், x2 அசைன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட லக்ராஞ்சிஸ் மெத்தட்கான ஃபார்முலா. ஸோ இதை லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன்ஸ் ஃபார்முலாங்கிற நோட்டேஷன்ஸில் நம்ம டினோட் பண்ணுவோம். அதே மாதிரி இதோட இன்டர்வல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கா அன்ஈக்குவலாக இருக்கா அப்படின்னா நம்மளோட இன்டர்வல்ஸ் கண்டிப்பாக இது அன்ஈக்குவல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ ஒரு லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன்ஸ் ஃபார்முலான்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கான ஃபார்மேட் இது தான். இதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம nth டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸுக்கு எப்படி நம்மளோட லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன்ஸ் ஃபார்முலாஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. இப்போ அதுவே நம்ம இன்னும் எப்படி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செய்கிறோன்னா தனித்தனி வேரியபிள்ஸ் தான். அதாவது நம்மளோட வேரியபிள்ஸ் வந்து தனித்தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஹோல் ஈக்குவேஷன்ஸாக எடுத்திருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு தனித்தனி நம்பர்ஸாக மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப்ஸும் நம்ம கொடுக்கணும் இல்லையா. அதாவது nth டேர்முக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது 1 டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படி தனித்தனி டேர்ம்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட் படி இங்கே நம்ம ப்ரூஃப் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ரூஃப்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லெட் த கிவன் ஃபங்க்ஷன்ஸ் பி y = f of x. ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாவே y = f of x ஃபார்மேட்டில் தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டொமைன், கோடொமைன் அதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுறது அது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபங்க்ஷன் f of x-ஐ இன்னும் எப்படி கம்பைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா f of x0, x1, x2, x3 எக்ஸட்ரா xn டேர்ம்ஸு. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய வேரியபிள்ஸ் வந்து ஒரே வேரியபிள்ஸாக இல்லாமல்
ஒன், அதாவது 0 டேர்ம்ஸு, அடுத்தது 1 டேர்ம்ஸு, செகண்ட் டேர்மு, தேர்ட் டேர்மு, இந்த மாதிரி நம்ம கம்பைன் பண்ணுறோம். அப்படி கம்பைன் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் எடுத்துட்டோம். அடுத்தது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்டர்வல்ஸாக க்ரியேட் பண்ணணும். ஒரு இன்டர்வல்ஸ்னால் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான இன்டர்வல்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல x1 மைனஸ் x0, x2 மைனஸ் x1 இந்த மாதிரி நம்மளோட இன்டர்வல்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளோட எல்லா ஈக்குவேஷன்ஸ், நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் y is equal to f of xன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம nth டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு கம்பைன் பண்ணுறோம். ஸோ அதோட வேல்யூஸ் டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு 0 ஆகுது. அதுதான் நம்மளுக்கு இந்த பிளேசஸில் f of x0 இன்ட்டு x1 இன்ட்டு xn எக்ஸெட்ரா xn மைனஸ் 1 xn ப்ளஸ் 1 அந்த மாதிரி நம்ம கம்பைன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எவ்வளோ டேர்ம்ஸ் n டேர்ம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ 0, n ப்ளஸ் 1th டேர்ம் எடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ 0. அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரூஃபாக கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்மளோட வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேரியபிள்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எடுத்துகிறோம் அப்படின்னா ஏங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கான கண்டிஷன்ஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடில் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா f of xோட ஈக்குவேஷன்ஸ். f of xோட ஈக்குவேஷன்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டு. அந்த கான்ஸ்டன்ட் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம ஏபிசிடிங்கிற நேம்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக a0, a1, a2, a3 எக்ஸெட்ரா an வரைக்கும் நம்ம நேம்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நம்மளோட நேம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட f of xோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா a0 இன்ட்டு x மைனஸ் x1, x மைனஸ் x2 எக்ஸெட்ரா x மைனஸ் xn மைனஸ் 1 இன்ட்டு x மைனஸ் xn டேர்ம்ஸ் வரைக்கும் கிடைக்கிது. அதே மாதிரி 1th டிகிரி எடுத்துக்கிறோம், செகண்ட் எடுத்துக்கிறோம், தேர்ட் எடுத்துக்கிறோம், எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ்க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி நம்மளுக்கு கம்பைண்ட் ஆகுதுங்கிறது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புட்டிங் x is equal to x0ஓட வேல்யூஸ். அப்போ x is equal to x0ன்னு எடுத்துக்கும் போது இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செய்கிறோன்னா எக்ஸோட வேல்யூஸ்குள்ளே தான் நம்மளுக்கு x0, x1, x2, x3 எக்ஸெட்ரா xn எல்லா டேர்ம்ஸுமே நம்மளுக்கு இந்த எக்ஸுங்கிறதுக்குள்ளே வந்துடுது நம்மளுக்கு. அதாவது ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பேஸ்கெட்டில் ஒரு 5 ஆப்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 5 ஆப்பிளும் எதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லுவோம்? பேஸ்கெட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேஸ்கெட்டுக்கு ஒரு நேம் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய 5 ஆப்பிளுங்கிறத x0, x1, x2, x3, x4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பைன் பண்ணிக்கிறோம். இப்போ இது நம்மளுக்கு ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபங்க்ஷனை f of xன்னு மட்டும் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக f of x0ன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஆகுதுங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் என்ன பண்ணுறோன்னா a1, a2, a3, a4 எல்லா டேர்ம்ஸும் நம்மளுக்கு 0 ஆகுது. அந்த 0 ஆகுறது எது மூலமாக நம்மளுக்கு 0 ஆகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய மொதல் கண்டிஷன்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு 0 ஆகுது. ஸோ 0ங்கிறத அப்ளை பண்ணுறோம். பேலன்ஸ் எனக்கு a0ஓட வேல்யூஸ் தான் வேணும், மற்றபடி எனக்கு வேறு டேர்ம்ஸ் வேணாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய a0க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூஸை இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால டிவைடில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ டிவைடில் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செஞ்சிடறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கக்கூடியது நம்மளோட ஒரு டேர்ம்ஸ் a0ஓட வேல்யூஸ் எப்படின்னு. அதே மாதிரி தான் சிமிலர்லி நம்மளோட டேர்ம்ஸ் அடுத்தடுத்து a1, a2, a3, xன்னு எல்லா டேர்ம்ஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வேல்யூஸ் வரப்போகுது. அடுத்த ஸ்லைடில் என்ன பண்ணணும்னா இது எல்லா வேல்யூஸையும் நம்ம ஃபைனலாக கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். அப்படி கம்பைன் பண்ணி எழுதக்கூடிய வேல்யூஸ் தான் நம்மளுக்கு f of x is equal to f of x0 into x minus x1, x minus x2 அந்த மாதிரி நம்மளோட டேர்ம்ஸ் வருது. இதை இன்னொரு ஃபார்மேட்டில் எழுதலாம் அப்படின்னா எப்படி எழுதலாம்னா f of x0க்கு பதிலாக நம்ம y0ங்கிறத அப்ளை பண்ணலாம் அந்த இடத்துல. ஸோ f of x1னா y1. அதே மாதிரி நம்மளோட டேர்ம்ஸ் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செஞ்சு அந்த மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம y is equal to f of xங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்மேட் படி நம்மளோட ஈக்குவேஷன்ஸை கூட நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செய்யலாம். ஸோ ஒரு லக்ரான்ஜிஸ் இன்டர்போலேஷன்ஸ் ஃபார்முலாங்கிறது நம்மளுக்கு nth டிகிரி ஆஃப் த பாலினாமியல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஆகிருக்கு. ஸோ இதில் ஒரு லக்ரான்ஜிஸ் இன்டர்போலேஷன்ஸ் ஃபார்முலாங்கிறது என்ன, அதுக்கான இன்ட்ரோடக்ஷன்ஸ், அதே மாதிரி நம்ம அந்த ஃபார்முலாவே எப்படி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செய்கிறோம் n டிகிரிஸ் எடுத்துகிட்டு அப்படிங்கிறத இந்த செஷனில் நம்ம சொல்லியிருக்கோம். தேங்க்யூ.